ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த இ-சேவை மையம் வச்சுருக்கவங்களுடைய பிரான்ச்சைஸ் ஐடி யூஸ் பண்ணி இப்போ இ-டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் மூலமாக அந்த பிரான்ச்சைஸ் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்குது. ஸோ அதற்கான வெப்சைட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் அந்த யூசர் நேம் அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களுடைய இ-சேவை பிரான்ச்சைஸ் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, TNEFA அப்படின்னு இருக்கும். அந்த பிரான்ச்சைஸ் ஐடியை என்டர் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு நான் சொல்லக்கூடிய அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான தகவல். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இ-சேவை மையம் நீங்கள் வச்சிருக்கலனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இ-சேவை மையம் போனால் சுலபமாக நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நார்மலாக நீங்கள் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. இதில் போய்ட்டு லாகினில் போய்ட்டு பொதுமக்களாகிய நாம் வந்து இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் நாம் அப்ளை பண்ணும்போது எதனா ஒரு எரர் வரும், இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். அதனால் அந்த இ-சேவை மையம் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த கூகுள் சர்ச்சில் போய்ட்டு தமிழ் நிலம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. tamilnilam.tn.gov.in ஸ்லாஷ் போட்டுக்கணும். ஸ்லாஷ் போட்டு கேபிட்டல் லெட்டரில் CSC இந்த மாதிரி வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூசர் நேம் அப்படிங்கிறதுல போயிட்டு கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு TNEFA அது வந்து காமன். ஓகேங்களா? TNEFA அப்படிங்கிறது காமன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோடு. இப்போது டிஸ்ட்ரிக்ட் கோடு சேலம் அப்படின்னா SLM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோயம்புத்தூர்னா CBE அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கான டிஸ்ட்ரிக்ட் கோடு இருக்கும் பார்த்தீங்களா, 3 லெட்டரில் வந்து இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இ-சேவை மையம் அந்த மையத்தினுடைய நம்பர், இப்போது 305னா 305, 408னா 408 அந்த மாதிரி. ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு -01 அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பாஸ்வேர்டை வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கணும். நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி CSCARI அதுக்கப்புறம் 123 இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருங்க. ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் பாருங்கள், நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இந்த சிம்பிளாக தான் ஓப்பன் ஆகுது. இந்த லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர் காப்பி, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அக்னாலஜ்மெண்ட் காப்பி பிரிண்ட் எடுக்கிறது, அப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கணும். இப்போ லேண்ட் டிரான்சாக்ஷன், அதாவது இப்போது பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குன்னே பிரத்யேகமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய வெப்சைட் இது. இ-சேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த லேண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த லேண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு நிலத்தை வந்து சப்டிவிஷன் பண்ணாமல் அது என்ன சப்டிவிஷன் நம்பரில் இருக்கோ அதே நம்பரில் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதுவே இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னா சப்டிவிஷனோட உட்பிரிவு என்ன வந்து, அதாவது இப்போ ஒரு நிலம் வந்து 10 ஏக்கரா இருக்குன்னா அதில் 5 ஏக்கரா மட்டும் விற்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உட்பிரிவு வரும். அந்த இடத்துல வந்து உட்பிரிவு எண் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வால்விங் சப்டிவிஷன் அதனுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்வால்விங் சப்டிவிஷன் நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், சப்டிவிஷனோடைய நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ ஒரு 5-6 சப்டிவிஷன் நம்பர் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சர்வே நம்பரை கிளப் பண்ணி நீங்கள் வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ அது வந்து கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் லே அவுட்டு, அப்புறம் அதர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதர் சர்வீசஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் சர்வீசஸில் என்ன எதுவுமே ஆக்டிவேட் பண்ண கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இப்போதைக்கு லேண்ட் ட்ரான்சாக்ஷனில் இப்போ உதாரணத்துக்கு நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் ப்ளீஸ் சூஸ் கேன் நம்பர், எந்த ஆப்ஷன், ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், சர்வே நம்பர், ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், அப்படி இல்லைனா செக் யூஸிங் சர்வே நம்பர் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கேன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே செக் யூஸிங் சர்வே நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், தாலுக்கா, சர்வே நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அல்லது ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள்,
டிஸ்ட்ரிக்ட்டு, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, அப்புறம் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் நம்பர். இது வந்து என்னென்னா நம்ம பத்திரம் பதிவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நம்பரு, பத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்பர். அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸு நீங்கள் வந்து எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் அந்த வெப்சைட் வந்து ஆக்டிவேட் ஆகி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.